மக்களோட வாக்கே வாங்காம நிதியமைச்சராயே வாயிலே வடை சுட்டுட்டு திரியிற இந்த அம்மாவை பத்தி பேசுவோமா? நல்லா தானே பேசியிருந்தேன், ஏன் இந்த மாடுலேஷன்ல பேசுறேன்னு தானே பாக்குறிய? இப்ப இந்த அம்மா பேசும், அதுக்கப்புறம் தெரியும் நான் ஏன் அப்படி பேசினேன்னு. கிட்டத்தட்ட 4379 டியூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில. இதெல்லாம் டிஎம்கே ஓட்டு சோரி பண்ணிக்கிட்டு முதலமைச்சர் ஜெயிச்சு வந்தாருன்னு நான் சொல்ல முடியுமா? அந்த சீர்திருத்தம் வேணாமா? வேணாமா? ஃபன்னா இருக்குல்ல இந்த அம்மா பேசுற மாடுலேஷன் மட்டும் இல்ல, கண்டென்ட்டுமே பண்ணுது. அது இவங்க பீகார்ல என்னத்தை பட்டி கிழிச்சாயே நம்ம ஊருக்கே தெரியும். ஓட்டர்ஸ் நேம் ஜிப்ரிஸ்லாம் இருக்கு. ஜிப்ரிஸ்னா என்ன தெரியுமா? HHGGG JJJ அப்படின்றது எல்லாம் பண்ணி ஊழ வேலை பார்த்து ஜெயிச்சு விட்டு நாட்டுல கள்ள ஓட்ட ஒழிக்க போறாங்களாம். அதாவது குளத்தூர் தொகுதி இந்த சிஎம் ஸ்டாலின் இருக்காரு, அவர் லாஸ்டா ஜெயிச்ச குளத்தூர் தொகுதியில வந்து டிஎம்கே ஓட் சோரி பண்ணி ஜெயிச்சிருச்சு. அதாவது இவங்க மேல ஒரு பழிய போட்டு அடுத்து இவங்களை தூக்கி போட்டு வேணாமா அப்படின்னு கேட்கிறாரு. குளத்தூர் தொகுதியில உங்க வார்த்தைக்கே வரேன், வாக்கு வாங்காம அந்த நிதியமைச்சர் அவர் எலெக்ஷன்ல குளத்தூர் தொகுதியில வாக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 1,05,522 ஓட்டு. அதுக்கு அடுத்த இடத்துல அதாவது ஏஐடிஎம்கே உங்களோட கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணியில இருந்து ஏஐடிஎம்கே ஆதி ராஜாராம் எவ்வளவு ஓட்டு வாங்குறாருன்னா 35,138 ஓட்டு. அதாவது ஆல்மோஸ்ட் மார்ஜின் மட்டுமே, அதாவது ஓட்டு வித்தியாசம் மட்டுமே ஸ்டாலின் எவ்வளவு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாருன்னா 70,384 ஓட்டு அதிகம் வாங்கி ஜெயிக்கிறாப்ல. நீங்க எவ்வளவு ஓட்டு சோரி சொன்னீங்க? 4,379 ஓட்டு சொன்னீங்க. எனக்கு என்னமோ அந்த 4,379 ஓட்டும் இந்த 35,138 உங்க கூட்டணியில் என்னார்ல அவருக்கு போயிருக்குமோன்னு டவுட்டா இருக்கு. அந்த மொத்த ஓட்டையும் டிஎம்கேல இருந்து கழிச்சா கூட 66,000 ஓட்டு வித்தியாசத்துல முக ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பாரு. ஒரு உருட்டா இந்த ஓட்சோரியில இவங்க தான் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அப்படியே ஓட்சோரி நடந்தாலும் அதுல யாருங்க காரணம்? உங்க சோப்புக்குள்ள இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் தானங்க காரணமா இருக்கும். அவங்களோட மானிட்டரிங்ல தானே பிரச்சனை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அடுத்த ஒரு அட்ரஸ் அதே குளத்தூர் தான். 30 ஓட்டர் ஐடிஸ் are registered in one single address. House number 11, booth 84. இதுல வாக்கு வாங்காத இந்த அம்மா என்ன உருட்டி இருக்காங்கன்னு பார்க்கலாமா? அங்க போலி வாக்காளர் இருக்கு, இங்க போலி வாக்காளர் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணமா குளத்தூர் தொகுதியில ஒரே வீட்டுல 30 ஓட்டு இருக்குன்னு இங்க கூட சொன்னாங்க. ஏற்கனவே இது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதாவது குளத்தூர் தொகுதி ஆண்டாள் அவென்யூவில் உள்ள 11ஆம் எண் என்பது வீடு தனி வீடல்ல, அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி. வாக்குச்சாவடி எண் 84 விவரங்களின்படி வரிசை எண் 40 முதல் 75 வரையில் உள்ள வாக்காளர்கள் 11 எண் கொண்ட AS வீனஸ் கோர்ட் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார்கள். 9,133 ஓட்டர் ஃபேக் அட்ரஸ்ல இருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. 9,133 ஓட்டர் ஃபேக் அட்ரஸ்ல இருக்காங்க குளத்தூர். 9,133